எல்லாருக்கும் வணக்கங்க. அப்படியே நான்வெஜ் சுவையில் நம்ம சிக்கன் கறி மட்டன் கறி செய்கிற சுவையில் அதை விடவும் நல்ல சுவையாக சோயா வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப 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 சுவையாக இருக்கும். 200% நான் கேரண்டி. டிப்பிக்கல்ட்டாக நான்வெஜ் போலவே இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சோயா வச்சு சுக்கா மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்துட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். எந்தவித கடை மசாலாவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ இந்த சுக்கா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக ஒரு வானல் எடுத்துட்டு வானல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதோட ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கிறோம். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இப்போ சமைக்க போகிறோம். அதனால அதுக்கு அளவான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் மிளகு, அதே போல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்க்கக்கூடாது, ட்ரை மசாலா தான் நம்ம இப்போ இதை வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, பிரியாணிக்கு பயன்படுத்துகிற இலை, ஒரு 2-3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மல்லி, காஞ்ச மல்லி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு கொரகொரப்பாக அரைக்க வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம். கலர் நல்லா மாறி வரட்டும். அரைக்கும் போது நைஸாக டக்குன்னு அரைஞ்சிரும். அதனால தான் வறுக்கிறோம். மசாலாவோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்து போடையில. நம்மளோட சுக்கா மசாலா இதுதான். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யும் போது. இது கொஞ்சம் ஆறுனதும் இதை நம்ம எடுத்து அரைச்சி எடுத்துப்போம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு சோயா இருக்கும் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இதை நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வர அளவுக்கு தண்ணியில் போட்டு வேக விட்டாலும் சரி. ஒரு கொதி வந்தால் போதும், இது சட்டுன்னு வெந்துடும். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டை அப்படியே விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்ல சூடு ஆறி வர அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் ரெடி ஆயிடும். இதுக்கிடையில இஞ்சி பூண்டு தோல் உரிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது சூடு ஆறுனதும் இது தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துருவோம். புளிஞ்சு எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இதை தண்ணியோட சேர்க்க கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா உள்ள அந்த மசாலாவோட டேஸ்ட் இறங்காது, வெறுமனே சப்புன்னு இருக்கும். அதனால தண்ணிலாம் நல்லா விட்டு புளிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரையா எடுத்துருவோம். இந்த மாதிரி ரெடியானதும் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை அதோட சேர்த்து மேரினேட் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே இதை ஊற விட்டுறலாம். உங்களுக்கு லைட்டாக புளிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட இந்த ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டு அப்படியே நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டாலும் இன்னமும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் தயிர் சேர்க்க போறதில்ல. அப்படியே கலந்து விட்டு இது ஒரு 10 1/2 hour கூட ஊறலாம், தப்பில்லை. இதுக்கிடையில் நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்டாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு வானல்ல நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் கடுகு, ஆயில் சூடானதும் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சமைக்கும் போது சோம்போட ஃபிளேவர்னால இன்னும் கொஞ்சம் எடுப்பா தூக்கி கொடுக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கிறோம். பெரிய சைஸ்னா 2 சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்காக கிடையாது, ஃபிளேவருக்காக. அதனால அப்படியே சேர்த்துப்போம். ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் பொரியட்டும். இது பொரிஞ்சதும் 1 கப்பு சின்ன வெங்காயம். கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். நான்வெஜ்ல சின்ன வெங்காயம் தான் அதோட சுவை நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி அதோட சேர்த்துப்போம். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பிரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி படம் வந்தாவே போதும், நல்லா வெந்து கலங்கி வந்துடும். அதனால இந்த அளவுக்கு போதும். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு அதோட சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல்லு போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டோம்னா அந்த பச்சை வாசம் போயிடும். இந்த மாதிரி அடிப்பிடிக்காம நல்லா கலந்து விட்டுருவோம். நமக்கு குறைவான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம். அதனால கலந்து விட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி அதோட சேர்த்துக்கிறோம். தக்காளி அதிகமாக போடக்கூடாது, புளிப்பு வந்துடும்.
பெரிய சைஸாக இருந்தால் 1, சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 3, மீடியம் சைஸ் 2 தக்காளி. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு தேவைக்கு அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஆயில் அதிகமாக சேர்த்துருந்தா ஆயில் பிரிஞ்சு வரும். நம்ம ஆயில் குறைவான அளவு சேர்த்துருக்கிறதுனால இது அப்படியே வறுத்து விட நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதோட ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கிற சோயாவை இதோட சேர்த்துக்கலாம். மசாலாவோட இருக்கிற சோயாவை சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு அந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுப்போம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். தீ பிடிக்கும், அதனால ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். உங்களோட கறியோட அளவு ஸ்ட்ரக்சர் பொறுத்து கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இடையிலே 1-2 டைம் நீங்க ஓபன் பண்ணி அடிப்பிடிக்காதவாறு கலந்து விட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க. தண்ணி அதிகமா இருக்கனால கண்டிப்பா அடிப்பிடிக்காது. தண்ணி நல்லா வத்தி வரும்போது வேணா அடிப்பிடிக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுப்போம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதே போல இன்னும் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட தண்ணி ஃபுல்லா வத்தி வந்துடும். நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கமகமன் டேஸ்டியா இருக்கும். பாருங்க சூப்பரா வெந்து வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இருக்க சோயால இருக்கிற தண்ணிலாம் பிழிஞ்சு போட்டதுனால உள்ள ஃபுல்லா மசாலா உள்ள போயிருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கார அளவு மட்டும் உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இது மீடியம் காரமா இருக்கும். இப்போ நம்மளோட சோயா கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்க மல்லி தூவி ஃபைனலா இறக்கிடலாம். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தேவைப்படுறவங்க ஃபைனலா இதுல தேங்காய் பால் அரைச்சி ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துனீங்க அப்படின்னா குருமா மாதிரி இருக்கும். சப்பாத்தி குருமா மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருக்கும். இது ரைஸ்க்கு செய்யறதுனால இப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சோயா கறி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸோட இனிமே அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.